ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு சராசரியா மார்க் வாங்கி அதுக்கப்புறம் கலை அறிவியல் பொறியியல் படிப்பு படிச்சுட்டு சென்னைக்கு வந்து வேலை தேடி கம்பெனியா ஏறி இறங்கி எங்கேயுமே வேலை கிடைக்காம மறுபடியும் ஊருக்கே திரும்பி போய் வேற என்ன பண்ணலாம், வேற என்ன வழியில வேலை தேடலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களா நீங்க? எவ்வளவுதான் கஷ்டப்பட்டோ உங்களுக்கு வேலை கிடைக்கலையா? உங்க அப்பா அம்மா படுற கஷ்டத்துல கொஞ்சமாச்சும் ஷேர் பண்ணிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசை நிறைய இருக்கு, அதுக்கு என்ன வழி அப்படின்னு தெரியலையா? கண்டிப்பா இந்த ஆடியோ உங்களுக்காக தான். இந்த ஆடியோ கேட்டு முடிக்கிறப்போ என்னால அடிச்சு சொல்ல முடியும், உங்க மனசுக்குள்ள புதுசா ஒரு வழி கிடைச்சிருக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு பொருளாதார அளவுல மிகப்பெரிய அளவுல நீங்க ரீச் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்ஸ், ஒரு வருமானம் இந்த ஆடியோ மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற நம்பிக்கை கண்டிப்பா இந்த ஆடியோவோட முடிவுல உங்களுக்கு வரும். வணக்கம் நண்பர்களே, என்னோட பேர் ஜெயக்குமார். அப்படி என்ன ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உங்ககிட்ட நான் அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு சொன்னா அது உங்க கையிலவே இருக்கு. ஏன்னா அந்த வாய்ப்பு உங்க போன்ல வரப்போகுது. உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் பேரு சாம்கேஷ். அந்த அப்ளிகேஷன் தான் உங்க லைஃபையே மாத்தி போட போகுது. வெறும் 90 நாள்ல உங்க லைஃப் ஸ்டைலையே சேஞ்ச் பண்ண போகுது. உங்க பொருளாதார அளவுல மிகப்பெரிய அளவுல ரீச் பண்ண போறீங்க. ஓகே, நான் சொல்ற ஒரு விஷயமும் உண்மை. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. 5 கோடி ரூபாய்க்கு மேல பேமெண்ட் கொடுத்திருக்காங்க. மேட்டர் என்னன்னா, இதுவரையிலும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமவே இருந்திருக்கு. ஆனா இந்த ஆடியோ மூலமா உங்களுக்கு தெரிய வரப்போகுது. வணக்கம் நண்பர்களே, கூகுள் பிளே ஸ்டோர்ல ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் சாம்கேஷ், CHAMPCASH, ஒரே ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம வெறும் 90 நாளுக்குள்ள நீங்க மிகப்பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. சரி, இதுல நீங்க என்ன பண்ணணும், என்னென்ன வழிகள்ல பணம் சம்பாதிக்கலாம், இதோட பிளான் என்ன, நீங்க எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நிறைய கொஸ்டின் உங்களுக்கு இருக்கலாம். அது எல்லா கேள்விகளுக்கும் எவ்வளவு கொஸ்டின் இருந்தாலும் அந்த மனசுக்குள்ள அப்படியே பூட்டி வச்சுக்கோங்க. இந்த ஆடியோ பேசி முடிக்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு விடை தெரிஞ்சிடும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா தெளிவா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எடுத்து சொல்றேன். நம்பர் 1, உங்க போன்ல ஒரு 50 MB இன்டர்நெட் வேணும். மொபைல் டேட்டா போட்டுக்குங்க. போட்டுட்டு இல்ல வைஃபை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. ஆண்ட்ராய்டு போன்ல பிளே ஸ்டோர் போங்க. பிளே ஸ்டோர் போயிட்டு சாம்கேஷ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஒரு அப்ளிகேஷன், சாம்பியன் நெட்வொர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட், அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சைன் அப் வித் சாம்கேஷ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. நேம், இமெயில் ஐடி, போன் நம்பர் கொடுக்கறப்ப மறக்காம உங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் உங்க இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. முக்கியமா அதுல ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு உங்களுடைய ரகசிய எண், அதையும் கரெக்டா கொடுங்க. அந்த பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல நீங்க சம்பாதிக்கிற பணத்தை உங்க பேங்க்குக்கு வித்ட்ரா பண்றப்போ கண்டிப்பா அந்த பாஸ்வேர்ட் நீங்க தான் போடணும். சரிங்களா? சோ அந்த பாஸ்வேர்டை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி விஷயம் மறக்காம வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். சோ வாட்ஸ்அப் வழியா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, சோ இதை நீங்க இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னு சொன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல ரெஃபர் ஐடி கேட்கும். ரெஃபர் ஐடி ஆஃப் த ஸ்பான்சர் அப்படின்ற ஃபீல்டுல நீங்க ஒரு நம்பர் என்டர் பண்ணணும். அந்த நம்பர் என்ன நம்பர் என்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடியோவை உங்களுக்கு யார் ஃபார்வர்ட் பண்ணாங்களோ, உங்க ஃப்ரெண்ட் யார் வந்து சாம்கேஷ்ல உங்களை அறிமுகப்படுத்துறாரோ அவருடைய ஸ்பான்சர் ஐடி, அவருடைய ரெஃபர் ஸ்பான்சர் ஐடி தான் நீங்க அங்க போடணும். ஓகேவா? போட்டதுக்கு அப்புறம் உள்ள போயிட்டு உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுப்பாங்க. சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். போட்டு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு சேலஞ்ச் அப்படின்னா அந்த சேலஞ்சுக்குள்ள ஒரு 8 அப்ளிகேஷன் இருக்கும். 8 அப்ளிகேஷன்ஸ் 1 by 1 கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ற ஒரு கேமா இருக்கலாம், இல்ல பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ற ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன், பிளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீலா இருக்கலாம். இல்ல நீங்க பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ற எந்த ஒரு அப்ளிகேஷனாவது இந்த லிஸ்ட்ல கொடுத்திருப்பாங்க. இந்த 8 அப்ளிகேஷன்ஸ்க்கு ஆப்போசிட்ல இன்ஸ்டால் பட்டன் நிறைய கொடுத்திருப்பாங்க. ஒரு இன்ஸ்டால் பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பிளே ஸ்டோர் போகும். அந்த பிளே ஸ்டோர்ல அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு மேல டைமர் ஓடிட்டு இருக்கும். 2 நிமிஷம் வரலையும் அந்த அப்ளிகேஷன் நீங்க ஓபன்ல விடணும். மேல ரெட் கலர்ல டைமர் ஓடும். ஓகேவா? அந்த டைமர் ஓடுற வரலையும் நீங்க அந்த அப்ளிகேஷன் ஓபன்லயே வச்சிருங்க. சில அப்ளிகேஷன்ல நீங்க ரெஜிஸ்டர் மஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்ல மட்டும் உங்க போன் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 8 அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டீங்க, ஆட்டோமேட்டிக்கா சாம்கேஷ்குள்ள மறுபடியும் நீங்க வாங்க. அதுவே ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆயிட்டு செகண்ட் அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. இதே மாதிரி அங்க இருக்கிற 10 அப்ளிகேஷன்ஸ்ல வெறும் 8 அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகி ஒரு திடீர்னு ஒரு ஸ்கிரீன் வரும். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க சக்சஸ்ஃபுல்லா சேலஞ்ச கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு.
ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றப்போ ஒரு 2 minutes ஆவது ஓபன்ல விடுங்க. ரெஜிஸ்டர் மஸ்ட்னா நீங்க உங்க போன் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சோ வாழ்க்கையில வெறும் ஒரே ஒரு முறை மட்டும்தான், லைஃப்ல ஒன்லி ஒன்ஸ் தான் இந்த சாம் கேஷோட சேலஞ்சை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இதை பண்ணிட்டீங்கன்னா வெறும் 90 நாள்ல உங்க லைஃப் ஸ்டைல், உங்க பொருளாதார மிகப்பெரிய நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, சோ நீங்க இப்போ சேலஞ்சு சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் எப்படி நான் என்னுடைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது, எப்படி மிகப்பெரிய அளவுல நான் பணம் சம்பாதிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேமெண்ட் உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா $5 வந்த உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு ஆக்சுவலா $1 சைன் அப் போனஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? சோ இந்த $1 சைன் அப் போனஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் $5 ஆன உடனே. சோ நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு, ஓகேவா, அது மட்டும் இல்லாம உங்களுடைய பாஸ்புக், இதோட ஃப்ரண்ட் பேஜ், இது ரெண்டுத்தையும் ஸ்கேன் பண்ணி accounts@chamcash.com உங்க இமெயில இருந்து சென்ட் பண்ணுங்க. சரிங்களா? எந்த இமெயில் நீங்க இந்த சாம்கேஷ் அப்ளிகேஷன் ஓபன் பண்றதுக்கு யூஸ் பண்ணீங்களோ அதே இமெயில இருந்து கம்பெனிக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப நான் சொல்ல போற விஷயம் எந்தெந்த வழிகள்ல நீங்க சாம்கேஷ்ல பணம் சம்பாதிக்கலாம். 3 வழிகள் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜாயினிங். நீங்க எப்படி இப்ப சாம்கேஷ்ல உங்க ஃப்ரெண்ட் கொடுத்த ஸ்பான்சர்ட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய தெரிஞ்சவங்க, நெய்பர்ஸ் யாரா இருந்தாலும் உங்களுடைய ஸ்பான்சர்ட் யூஸ் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணி அவங்க சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அதுக்கான பணம் இருக்கு. இதுதான் இருக்கிற வழிகளிலே மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கிற வழி. சோ அதுதான் ஜாயினிங் இன்கம். சோ அதை பத்தி நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டாவது இன்கம் பாத்தீங்கன்னா earn more இன்கம். earn more பாத்தீங்க அப்படின்னா சோ மிகப்பெரிய ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம். சோ இப்போ ஜாயினிங் இன்கம் பத்தி தெளிவா பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா earn more இன்கம். earn moreல பாத்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு $1 கிடைக்கும். $1னா சாம்கேஷ் டாலர்ஸ், இது எந்த நாட்டோட டாலர்ஸும் கிடையாது. $1னா இந்திய மதிப்பு 62 ரூபாய். சோ இந்த earn more செக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நார்மலா போய் பிளிப்கார்ட்ல போய் ஷாப்பிங் பண்ணுவீங்க, ஜபாங், ஸ்னாப்டீல், ஹோம் ஷாப் 18 இல்ல பேடிஎம்ல போய் ப்ரீபெய்ட், போஸ்ட்பெய்ட் அதாவது ரீசார்ஜ் பண்ணுவீங்க, இல்ல எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணுவீங்க, இல்ல மெட்ரோ டிக்கெட் புக் பண்ணுவீங்க, கோல்டு லோன் கட்டுவீங்க, இல்ல டாமினோஸ் பீஸா நீங்க ஆர்டர் பண்ணலாம், இல்ல மேக் மை ட்ரிப்ல போய் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணலாம், இல்ல பென் டிரைவ்ல உங்க நேம் போட்ட மாதிரி ஒரு பென் டிரைவ் வாங்கலாம், இல்ல பில்லோஸ் கவர்ல உங்க போட்டோ மாதிரி பிரிண்ட் வென்யூலாம் நீங்க போனீங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் மெத்தட்லாம் இருக்கு. சோ அந்த ஷாப்பிங் மெத்தட்ல நீங்க என்ன பண்ணாலும் சரி உங்களுக்கும் கமிஷன் உண்டு. அதே மாதிரி உங்க டீம்ல யாரு பண்ணாலும் அதுக்கான கமிஷன் உங்களுக்கு வரும். சோ earn moreலயும் 7 லெவல் வரல நீங்க சம்பாதிக்கலாம். ஜாயினிங்ல எப்படி நீங்க 7 லெவல் வரல சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி இங்க சம்பாதிக்கலாம். அது என்ன 7 லெவல் வரலையும் சம்பாதிக்கலாம்? எனக்கு புரியல. 7 லெவல்லாம் என்ன, நான் எந்த லெவல்ல இருக்கேன், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். ஒன்னும் போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்லாம் கிடையாது. நீங்க ஒரு தனி ஆள். உங்களுக்கு கீழே நீங்க ஜாயின் பண்ண போற முதல் நபர் லெவல் 1. ஓகேவா? அந்த ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட ஜாயின் பண்ண வச்சார்னா அவர் லெவல் 2. ஓகேவா? லெவல் 2ல இருக்க ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட ஜாயின் பண்ண வச்சார்னா லெவல் 3. அதே மாதிரி உங்களுக்கு லெவல் 7 வரலையும் கமிஷன் இருக்கு. அப்ப 7வது ஆளுக்கு மேல எனக்கு கமிஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா நீங்க 7வது ஆள் மட்டும் வரலையும் தான் ஜாயின் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. லெவல் 1ல நீங்க ஒரு பர்சன் ஜாயின் பண்ண வச்சீங்க பாத்தீங்களா, அதே மாதிரி உங்க ஸ்பான்சர்ட் யூஸ் பண்ணி நீங்க கோடிக்கணக்கான பேரை ஜாயின் பண்ண வைக்கலாம். அப்போ உங்க ஸ்பான்சர்ட் யூஸ் பண்ணி யாரு நேரடியா நீங்க ஜாயின் பண்ண வைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே லெவல் 1 தான். சோ அந்த லெவல் 1ல இருக்க எத்தனை பேர் வேணா இன்னொருத்தரை ஜாயின் பண்ண வச்சா அவங்க எல்லாம் லெவல் 2. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் 1ல உங்களால ஒரு 10 பேரை ஜாயின் பண்ண வைக்க முடியுது. சரிங்களா? அப்ப ஒருத்தரை ஜாயின் பண்ண வச்சு அவர் சாம்கேஷ்ல இருக்க சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணாருன்னா, அந்த 8 ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணாருன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா 20 ரூபாயில இருந்து 50 ரூபா வரலையும் கிடைக்கும். 20 ரூபா கேரண்டி கிடைக்கும், 50 ரூபா வரலையும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சோ அப்போ செகண்ட் லெவல் எனக்கு எவ்வளவு கிடைக்கும் பாத்தீங்கன்னா 4 ரூபீஸ்ல இருந்து 10 ரூபீஸ் வரலையும் கிடைக்கும். 4 ரூபீஸ் கேரண்டிடா கிடைக்கும், பட் ஆனா 10 ரூபீஸ் வரலையும் கிடைக்கும். இதே மாதிரி தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், ஃபிஃப்த் லெவல் எல்லாத்துக்கும் சேம் தான். 4 ரூபீஸ்ல இருந்து 10 ரூபீஸ் வரலையும் கிடைக்கும். ஆனா 6th லெவலுக்கும் 7th லெவலுக்கும் 2 ரூபீஸ்ல இருந்து 5 ரூபீஸ் வரலையும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதா நான் ஒரு எஸ்டிமேட்டட் கால்குலேஷன் நான் சொல்றேனே, இன்னைக்கு தான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க சாம்கேஷ்ல. இப்பதான் சாம்கேஷ்ல நீங்க ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. வெறும் 10 பேருக்கு இப்பல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க 10 பேருக்கு ப்ரோமோட் பண்ணா கூட 50 ரூபா கிடைக்க தேவையில்ல. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 20 ரூபா கிடைச்சாலே போதும், 200 ரூபா சம்பாதிச்சிருப்பீங்க. உங்களுடைய பாக்கெட் மணி ஜஸ்ட் நீங்க எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். நீங்க சொந்தமா சம்பாதிச்சிருக்கீங்க 200 ரூபாய். இது ஃபர்ஸ்ட் மாசம் நடந்திருக்கு. செகண்ட் மாசம் உங்களுக்கு கீழே 10 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் உங்களுடைய லெவல் 1. 10 பேர் நேரடியா நீங்க ஜாயின் பண்ண வச்சீங்கன்னா அவங்க லெவல் 1. அந்த 10 பேருமே ஒவ்வொருத்தரும் 10 பேர் ப்ரோமோட் பண்ணா 100 பேர் ஆவாங்களா? 100 பேருக்கும் உங்களுக்கு லெவல் 2ன்றதால 4 ரூபீஸ்ல இருந்து 10 ரூபீஸ் வரலையும் கிடைக்கும். சோ வெறும் 4 ரூபீஸ் தான் கிடைக்குதுன்னே வச்சுக்கோமே. 100 × 4 400 ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க.
தேர்ட் மந்த் இப்போ உங்களுக்கு கீழே 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேருமே ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு ப்ரொமோட் பண்ணாலே 1000 பேர். 1000 பேருக்கு உங்களுக்கு தலைக்கு 10 ரூபா கிடைக்க தேவை, வெறும் 4 ரூபா கிடைச்சாலே உங்களுக்கு 4000 ரூபாய் கிடைச்சிருக்கும். இதுவும் உங்களுக்கு ஒரே ஒரு ரூபாய் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம சும்மா உங்க பாக்கெட்ல வந்து விழுது. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வந்து 4000 ரூபாய் விழுந்திருக்கு. இது 3வது மாசம். 4வது மாசம் உங்களுக்கு கீழே இருக்காங்களா 1000 பேர். அந்த 1000 பேர் வெறும் 10 பேருக்கு ப்ரொமோட் பண்ணா 10,000 பேரா வாங்கலாம். தலைக்கு உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கல, 4 ரூபா கிடைச்சா கூட 40,000 ரூபாய் உங்க பாக்கெட்ல 40,000 வந்து விழுந்திருக்கு சார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆண்ட்ராய்ட் போன் ஜாப். உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல வெறும் ஒரே ஒரு மணி நேரம் டெய்லி ஒர்க் பண்ணா போதும். உங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி எந்த பிளேஸ் எந்த இடம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் தான் போதும். இந்த அப்ளிகேஷனுக்குள்ள வெறும் ஒரே ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணா போதும். உங்களால மாசம் 15,000 இருந்து 50,000 வரையும் சம்பாதிக்கலாம் சார். செம்ம ஈஸியா ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு பேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா உங்களால மாசம் 15,000 இருந்து 50,000 வரையும் சம்பாதிக்கலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அழகா சொல்ற ஃபாலோ பண்ணுங்க. சாம் கேஷ் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மூலையில ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, 3 லைன்ஸ் பட்டன். இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு இன்வைட் அண்ட் ஏர்ன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சாம் கேஷ் மெசேஜஸ் ஏகப்பட்ட மெசேஜஸ் இருக்கு சார். உங்க ஃப்ரெண்டுக்கு எந்த மொழி புரியுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா தமிழ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதுல 7 விதமான மெசேஜஸ் இருக்கு. சாம் கேஷ் எடுத்து சொல்ற மெசேஜஸ் ஒரு கட்டத்துக்குள்ளேயும் ஒரு மெசேஜ் இருக்கு. இந்த செகண்ட் கட்டத்தை கிளிக் பண்ணா செகண்ட் கட்ட மெசேஜ் ஓபன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃப்ரெண்டுக்கு தேர்ட் மெசேஜ் நீங்க ஃபார்வர்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே, இந்த மெசேஜ் ஜஸ்ட் கீழே இருக்க பட்டன் ஷேர்னு கிளிக் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் ஓபன் ஆகும். உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண தெரியும்னா நீங்க வாட்ஸ்அப் என்ற பட்டனை இங்க கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வாட்ஸ்அப்க்கு அது போதும். சோ வாட்ஸ்அப்க்கு போன உடனே நீங்க எந்தெந்த குரூப்ல எல்லாம் இருக்கீங்களோ எல்லா குரூப்பையும் நீங்க கிளிக் பண்ணி ஜஸ்ட் இங்க இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர் பட்டன் ஏரோ மார்க் கிளிக் பண்ணா எல்லாருக்கும் போய் சேர்ந்துரும். இத உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே, சோ உங்க கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த மெசேஜ் அவங்களுக்கு கண்டிப்பா போய் சேரும். இப்ப நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த மெசேஜ அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெசேஜ் மேல லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் மேல காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். காப்பி பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் பண்ணும் சார். 60 நிமிஷத்துல மீதி 40 நிமிஷம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெசேஜை காப்பி பண்ணி வச்சுப்பீங்க. பேஸ்புக் ஓபன் பண்ணும். பேஸ்புக் ஓபன் பண்ணிட்டு ஓகே, இங்க இருக்கக்கூடிய 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இத ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தா நீங்க எந்தெந்த குரூப்ல எல்லாம் ஆட் ஆயிருக்கீங்களோ அந்த குரூப்போட லிஸ்ட் எல்லாம் இங்க காமிக்கும். சோ இதெல்லாம் நான் வந்து மெம்பரா இருக்கக்கூடிய குரூப்ஸ். சோ எத்தனை குரூப்ல நீங்க மெம்பரா இருக்கீங்களோ அவ்வளோ இன்கம், அவ்வளோ வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி சார், அப்ப நான் எந்த குரூப்லயும் இப்ப நான் மெம்பரா இல்ல அப்படின்னு சொன்னா என்ன பண்றதுன்னா சர்ச் குரூப்பை கிளிக் பண்ணி தல வர்சஸ் விஜய், ஓகே, தல வர்சஸ் விஜய் அப்படின்ற மாதிரி நிறைய குரூப் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ரசிகர் மன்றம், அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே, அரசியலா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி பல குரூப்ஸ் இருக்கு. எந்த குரூப்பை கிளிக் பண்ணாலும் எந்த குரூப்ல எல்லாம் இப்போ வந்து ஒரு 12,000 பேர் இருக்காங்களோ 1,00,000 பேர் இருக்காங்களோ எல்லா குரூப்புக்கும் ஜாயின் ரெக்வஸ்ட் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜாயின் ரெக்வஸ்ட் கிளிக் பண்ண உடனே இதுக்கப்புறம் நான் மெம்பர் ஆகணும் ஆசைப்பட்டு இந்த குரூப்ல நான் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்திருக்கேன். அந்த குரூப்போட அட்மினை வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்குவாரு. அதே மாதிரி இங்க இருக்கிற ஜாயின் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்க மினிமம் மேக்ஸிமம் அதிகபட்சமா ஒரு 5 குரூப் கிரியேட் பண்ணிக்கங்க. தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா Facebookல ஃபேக்கா ஒரு 5 அக்கௌண்ட்ஸ் நீங்க கிரியேட்டும் பண்ணிக்கலாம். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரே அக்கௌண்ட்டை வச்சு நீங்க வேலை செய்யறதுக்கு பதிலா பல அக்கௌண்ட் வச்சு வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வருமானம் 5 மடங்கு அதிகமா கிடைக்கும். இந்த மாதிரி குரூப்ல அந்த அட்மின் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும் சொன்னா வாட்ஸ்அப்ல காப்பி பண்ணி வச்சிருந்த அந்த மெசேஜை இங்க வந்து ரைட் சம்திங் அப்படின்ற ஆப்ஷன்ல என்ன பண்ணணும், இங்க லாங் பிரஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அப்படி உங்களுடைய சாம் கேஷ் மெசேஜ் இங்க பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தயவு செஞ்சு சாம் கேஷோட லிங்க் இங்க இருந்து எடுத்துருங்க. ஏன்னா சாம் கேஷ் லிங்கோட நீங்க போட்டு போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய மெசேஜ என்ன பண்ணணும்னா Facebook பிளாக் ஆயிடும், பிளாக் பண்ணிக்கும். அதே மாதிரி அடுத்த குரூப்பை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சம்திங்ல லாங் பிரஸ் பண்ணி பேஸ்ட்னு கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த லிங்கை எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? சோ ஜஸ்ட் ஒரு பேக் வாங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து ஈஸியா வந்து நீங்க பல குரூப் வழியா போஸ்ட் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் 5 அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணீங்க இல்லையா, ஒரு அக்கௌண்ட்ல மினிமம் 5 குரூப்புக்கு ஒரு நாள் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ரெக்வஸ்ட் கொடுக்க வேண்டிய டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து விஜய், அஜித், அதுக்கப்புறம் வந்து ரஜினி, கமலஹாசன், இந்த மாதிரி சினிமா ஒரு பக்கம் டைரக்ஷனா வச்சுக்கோங்க. இல்ல வந்து டாக்டர், மெடிக்கல், இல்ல இன்ஜினியரிங், நர்சிங், படிப்பு ஒரு பக்கமா வச்சுங்க. இந்த மாதிரி பல குரூப் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா 14,000 மெம்பர்ஸ், 6,000 மெம்பர்ஸ், 21,000 மெம்பர்ஸ், 336,000 மெம்பர்ஸ். இளைய தளபதி விஜய் வந்து பாத்தீங்கன்னா 3.25 லட்சம் பேர் கொண்ட குரூப்லாம் இருக்கு. இந்த குரூப்ல நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த குரூப்போட அட்மின் உங்களை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா ஓகே, இந்த குரூப்ல நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா 3,35,000 பேர் பாப்பாங்க. சோ உங்களுடைய சாம் கேஷ் மெசேஜ் எத்தனை பேர் பாக்குறாங்களோ அவ்வளவு பணம் உங்களுக்கு ஏறிட்டு இருக்கும். அப்படி சம்பாதிக்கிற பணத்தை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே நீங்க வாங்கிக்கலாம் சார். மாசம் 15,000 இருந்து 50,000 வரலையும் உங்க பேங்க் அக்கௌண்ட்லயே வந்து விடும். சரிங்களா? சோ இதுதான் வந்து நீங்க டெய்லி 1 மணி நேரம் பண்ண வேண்டிய ஒர்க். வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் உங்களுடைய ரெஃபர் ஐடி போட்ட மெசேஜ ஜஸ்ட் போஸ்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ண போறீங்க சார். மேலும் தகவலுக்கு அடுத்த ஆடியோக்காக வெயிட் பண்ணுங்க சார். இந்த வேலையை டெய்லி 1 மணி நேரம் செஞ்சாலே போதும். மாசம் 15,000 இருந்து 50,000 வரையும் சம்பாதிக்கலாம் சார். தேங்க்யூ சோ மச். ஜெய் சாம் கேஷ். Hello friends, welcome to Android Phone Job.